ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க. அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். கண்டிப்பாக மீண்டும் ஏஷியா கப் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி கேப்டன் சொல்லாங்க முகமது ரிஸ்வான், முன்னாள் கேப்டன் சொல்லலாம். முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதும், பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொந்த நாட்டையே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி படு தோல்வி அடைஞ்சாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க, மற்ற அணிக்கிட்ட விளையாடும்போது நல்லா கோவமாக ஆக்ரோஷமாக விளையாடுறாங்க, இந்திய அணிக்கிட்ட மட்டும் ஏன் அப்படி பயந்து விளையாடுறாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் அவங்க தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஏஷியா கப்பில் 2 போட்டி தோற்றுருக்காங்க, அது 2 போட்டியுமே இந்திய அணிக்கு எதிராக தோற்றுருக்காங்க. இது ஒரு மோசமான ரெக்கார்டாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் பாகிஸ்தான் அணி நல்லா பண்ணி இறுதிப் போட்டியில் இந்தியா வீழ்த்தணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டி செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்தியாவும் மீண்டும் இறுதிப் போட்டிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டி ஏஷியா கப் ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டி. அதில் இந்திய அணியை அவங்க பயப்படாமல் விளையாடினா ஈஸியாக இந்தியாவை அடிக்கலாம். இந்திய அணி ஒரு நல்ல அணி தான், இருந்தாலும் நல்லா விளையாடினா எந்த அணி எப்படி வேணால் அடிக்கலாம். அது உதாரணம் ஆல்ரெடி மேட்ச் நிறைய விளையாடி இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் தெரிவிச்சுக்கிறேன் இலங்கை அணி எதிராக வெற்றி பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவை வீழ்த்தி ஆக வேண்டும், இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொந்த நாட்டையே அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரெக்டு தாங்க. ஏன்னா ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட நேற்று பாகிஸ்தான் அணி செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அணி அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அணி எதிராக மட்டும் இல்லாமல் ஓவரால் ஏஷியா கப்லேயே. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஃபைனலில் மோதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நேற்று ஸ்ரீலங்கா வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். இதுக்கு மேலே ஸ்ரீலங்கா ஏஷியா கப் விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியா கிட்ட மட்டும்தான் ஒரு மேட்ச் இருக்குது. ஒன்று பங்களாதேஷா, பாகிஸ்தானா, இந்தியாவா, இந்த மூணுத்துல எந்த டீம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் ஃபைனலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மோதுமா இறுதி போட்டியில் ஏஷியா கப்பில் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த தொடரில் 2 வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மோதிட்டாங்க. மீண்டும் 3வது வாட்டியாக இறுதி போட்டிக்கு போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த நம்ம முகமது ரிஸ்வான் சொன்ன மாதிரி மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இறுதி போட்டி ஏஷியா கப் இறுதி போட்டி மோதுமா? உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இலங்கை அணி எதிராக குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.